எம்ஜிஆருடைய விருப்பப்படி நடந்தால் படமும் விரைவில் முடியக்கூடும் என்ற நம்பிக்கையில் வாசன் அவர்களை சந்திக்க முடிவு செய்தார். வாசனை சந்திப்பதற்கு மற்றொரு விஷயமும் உதவியாக இருந்தது. ஆம், வேலுமணியும் வாசனும் இருவருமே காங்கிரஸ்காரர்கள். அந்த அடிப்படையில் வாசனை சந்தித்த போது எம்ஜிஆருடைய விருப்பம் அவருக்கு வியப்பை தந்தது. தனது ஸ்டுடியோவின் விதிமுறைகளை எம்ஜிஆருக்காக எப்படி மாற்றிக்கொள்வது என்று யோசித்தார். இதனால் வேலுமணி வாசனை மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டியதாயிற்று. ஒரு வழியாக வாசன் இறங்கி வந்தார். குடிர்ந்த கோயில் படத்திற்காக சத்யாவில் போடப்பட்ட செட்டுகள் எல்லாம் ஜெமினிக்கு இடம் மாறின. அதுவரை உள்ளே என்ன நடக்கிறது என்று வெளியுலகம் அறியாத வகையில் மௌன கோட்டையாக செயல்பட்ட ஜெமினி எம்ஜிஆர் வருகையால் அமர்க்கலமானது. சென்னையில் மத்திய பகுதிக்கு எம்ஜிஆர் வருகிறார் என்றால் ரசிகர்கள் சும்மா இருப்பார்களா? எம்ஜிஆர் வருகையை எதிர்பார்த்து ஜெமினி வாசலில் ரசிகர்கள் கூட்டம் தவம் இருக்க தொடங்கியது. நாளடைவில் ஜெமினி ஸ்டுடியோ ஒரு வேடிக்கை பார்க்கும் இடமாக மாறிவிட்டது. ஜெமினி ஸ்டுடியோவில் வாசன் அவர்கள் மட்டும் சென்று வர சிறப்பு வழி ஒன்று உண்டு.